நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபாஷா பிரவீன் உத்ராரத் ஆகஸ்ட் 25 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து ஓரலாக கடகடான்னு சொல்லிடுறேன். இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா போயம் 1 ERC 3, போயம் 2 ERC 2, போயம் 4 ERC 2, போயம் 7 ERC 1. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில். அடுத்து நவீன் பத்தியில் பார்த்திங்கன்னா போயம் 1 ERC 4, போயம் 3 ERC 3. அடுத்தது பார்த்திங்கன்னா நவீன் பத்திய சைனிக்காவில் பார்த்திங்கன்னா போயம் 6 ERC 3, போயம் 8 ERC 4. அடுத்தது ரஷ்மி ரதியில் போயம் 1 ERC 1, போயம் 4 ERC 4. ஓகே, இது வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இது இல்லை இது, அப்போ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் இதில் பொறுத்தளவுக்கு. ஓகே, ஏன்னா எல்லா பார்ட்டில் இருந்தும் கேட்பாங்க. எல்லா பார்ட்டில் இருந்தும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிக்கணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிங்க, செகண்ட் ஹாஃப் படிக்கணும்னா செகண்ட் ஹாஃப் படிங்க. ஓகே, ஏன்னா இது எல்லா இதுலேயுமே மிக்ஸ் பண்ணி இது இல்லை இது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லா ரோமனுமே எல்லா பார்ட்டுமே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கண்டஸ்தபாகில் கபீரில் வந்து 2:9 கேட்டாச்சு, ராம் 2:8 கேட்டாச்சு, ரஹீமில் 5:10. ஓகே, இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இப்போ இதில் நீங்கள் எத்தனை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 4 அட்டன் பண்ணணும். அதனால் எனி மொத்தம் 3 போயம் இருக்கா, எனி 2 போயம் தரவு பண்ணிக்கோங்க. எனி 2 ஆத்தர் வந்து ஆத்தரில் இருக்கிற அந்த தோகை வந்து படிக்கணும் ஃபுல்லாக. வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 8 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க போகிறது 2, 3, 4. ஓகேவா? அடுத்தது 4th ரோமன் 3, 8 கேட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 1 to 4 படிங்க, ஆர் செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 5, 6, 7. ஓகே, ரஷ்மி ரதியில் தான் எழுது கேட்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதுனா போதும். 5th பார்த்தீங்கன்னா 2, 6, 9 இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டியது 1, 3, 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இப்போ 6th ரோமன் 1, 2 கேட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 5, இங்கே 2. 5th ரோமன் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5. இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேணால் பிரிச்சுட்டு நீங்கள் படிங்க. ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1, 3, 4, 5. அதே மாதிரி 6th ரோமன் பார்த்தீங்கன்னா 5th ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அண்ட் ஃபஸ்ட்டில் செகண்ட் எஸ்ஐ. ஓகே, எனி 1 எழுதுனா போதும். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1ல் இதில் இன்னொரு எஸ்ஐ இருக்குல்ல, அது படிக்கணும். அந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிறத படிச்சிடணும். அடுத்தது 2 கேட்கல, 1, 2 கேட்கல, அடுத்து 3, 4. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து 1, 2, 3, 4 இதில் இருக்கிற ரிமைனிங். இப்போ ஃபஸ்ட்டில் எஸ்ஏ எடுக்கிறீங்கன்னா கர்மவீர் கேட்டாச்சு, அப்போ ரிமைனிங் இருக்கிறத சூஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? 7th ரோமன் பார்த்தீங்கன்னா ரஷ்மி நதியில் 2 and 5 கேட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபுக்கு 1, 3, 4. ஓகே, இந்த 3 படிச்சிட்டிங்கன்னா அந்த 3லேருந்து 1 வந்து கண்டிப்பாக வந்துடும். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 பார்த்தீங்கன்னா 2 எழுதுனா போதும். நீங்கள் படிக்க வேண்டியது 1, 3, 4, 5, 6. இங்கே கேட்டிருக்கிறது பாருங்கள் 2, 7, 13, 18. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் 2 அட்டன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 9 கேட்டாச்சு. நீங்கள் 1 to 6 படிங்க, அதர்வைஸ் 5 to 10. ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி அப்படி படிங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட் ஹாஃப் 11 வரைக்கும் படிங்க, செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 11 to 21 இந்த ஃபஸ்ட் ரோமனுக்கும். ஓகேவா? அதான் டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வரைக்கும் இருக்குது. அதனால் அடுத்தது 3rd ரோமன் கின்ஹிம் 2 அக்ஷரோம் மே சோதாரன் சம்ஜாயே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 7, 14, 11. இதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 1 to 1லேருந்து 12 வரைக்கும் அண்ட் செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 12லேருந்து 22 வரைக்கும். ஓகே, வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 4th ரோமன் கின்ஹிம் 2 சந்தில் பார்த்தீங்கன்னாலும் 1 to 12, 12 to 22. இதில் வந்திருக்கிறது பாருங்கள் 4, 7, 12, 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 5th ரோமன் 1, 15, 18, 22, 23 கேட்டாச்சு. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 13, 12லேருந்து 25. இதில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி படிங்க. வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. 6th ரோமன் பார்த்திங்கன்னா 2, 6, 11, 17 கேட்டாச்சு. 1லேருந்து 10 வரைக்கும் படிங்க.
10லேருந்து 20 ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க. இந்த வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு செகண்ட் பேப்பர். அடுத்தது தேர்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1 8 9 4 6 15 மொத்த டோட்டல் 6 கொடுத்துட்டு அதில் 2 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. 2 எழுதுனா போதும். அதனால் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது பாருங்க 2 3 5 7 and 10. ஓகே, இதில் வந்து இதெல்லாம் படிச்சிட்டிங்கனால 2 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் 3 7 9 8. இதில் படிக்க வேண்டியது இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பாருங்கள் 1 2 4 5 6 7 10 11. ஓகே, இது படிங்க. தேர்ட் ரோமன் 3யும் கேட்டாச்சு. இங்கே 7 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து 3 எடுத்துருக்காங்க, செகண்ட் ஹாஃப்லேருந்து 7. இப்போ படிக்கிறீங்கன்னா 1 2 4 5 6. செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 5 6 8 9 10 11. ஓகே, இது எல்லாமே இந்த 2 ரோமனுமே சேம் ஒரே ரோமனில் தான் வரும். ஒரு பார்ட்லேருந்து தான் கேட்பாங்க. தேர்ட் ரோமனும் செகண்ட் ரோமனும் தேர்ட் ரோமனுக்கும் சேம். அப்போ ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படிச்சிட்டிங்கன்னா 2க்குமே நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னாலே 2க்கும் அட்டன் பண்ணிடலாம். இந்த 2 கொஸ்டினுக்குமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப் எடுக்கிறீங்கன்னா இந்த செகண்ட் ஒன்றுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இங்கேயும் நீங்கள் 2 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணிடலாம். இங்கே வந்து 3 அட்டன் பண்ணணும், 3க்கு அட்டன் பண்ணணும். அதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி படித்ததுலேருந்து ஒன்று அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து வரும். ஓகேவா? பிரவீன் உத்ராரத்தை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க, போர்ஷன்ஸ்லேருந்து. அடுத்தது ப்ரீசிஸ் ரைட்டிங் பார்த்திங்கன்னா 1. அடுத்து பிராந்திய பாஷை में अनुवाद कीजिए வந்து 7. அடுத்தது ஹிந்தி में अनुवाद कीजिए பார்த்தீங்கன்னா 6. ஓகே, இதுதான் உங்களுக்கு பிரவீன் உத்ராரத் சென்னை சபாவோடது. இது வந்து சென்னை சபா. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட். ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தன்யவாத்.